வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஓக்லஹாமா சிட்டி பாம்பிங் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ. இந்த டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு ட்ரூ அண்ட் ட்ராஜிக் இன்சிடென்ட்டை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி. ஓக்லஹாமா அப்படின்ற சிட்டியில் 1995 வருஷம் ஏப்ரல் 19 அன்னைக்கு ஃபெடரல் பில்டிங் முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடிக்குது. அந்த சம்பவத்தில் 168 நபர்கள் இறந்து போகிறாங்க. அதில் குழந்தைகளும் அடங்கும். அண்ட் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயம் அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான். பொதுவாக நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரிக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டை கொஞ்சமும் குறையாம எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இது. இன்ஃபேக்ட் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க, அதுலேருந்து உயிரோட வந்தவங்க, தன்னோட குழந்தையை இழந்தவங்க, அதில் ஒர்க் பண்ணவங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அண்ட் அவங்களோட அனுபவங்கள் சொல்ல சொல்ல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அதுலேயும் ஒருத்தங்களை அந்த இடிபாடுக்குள்ள இருந்து உயிரோட மீட்டெடுப்பாங்க. அவங்க தன்னோட அனுபவத்தை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு அம்மா தன்னோட குழந்தைய இழந்திருப்பாங்க. ஸோ அந்த அனுபவத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுவும் பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்துச்சுல, அந்த சம்பவம் நடந்த உடனே இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக வெளியிருந்து ஏதோ ஒரு சோர்ஸ் தான், அதுவும் கல்ஃப் கண்ட்ரிலேருந்து யாரோ ஒருத்தங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இது ஒரு உள்ளிருந்து வந்த அட்டாக், அதுவும் ஒரு அமெரிக்கன் மிலிட்ரி வெட்டரன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றது பயங்கர ஷாக்கிங்காகவே இருந்திருக்கு. இதை எப்படி இவங்க ட்ராக் பண்ணாங்க, அண்ட் இதுக்கு காரணமானவங்களை எப்படி கைது பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன வேர்டிக்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே இதை ஒரு 1.5 மணி நேரம் டியூரேஷனுக்குள்ள சொன்னது அப்படின்றது ஒரு கிறிஸ்பான வாட்சா தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான். பட் இந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்களுக்கு நிறைய டீடைலிங் தெரியும் ஆல்ரெடி அப்படின்னா இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி உங்களை பெருசா அம்யூஸ் பண்ணாது. ஒருவேளை இதை பத்தி நீங்க கேள்வியே படல அப்படின்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்குமெண்ட்ரியா இருக்கும். என்னோட ரேட்டிங் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.